Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. கோவையில் மாணவரை தாக்கியதாக ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மாடல் பள்ளியில் மாணிக்ராஜ் என்பவரின் மகன் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். பள்ளி விடுதியில் தங்கி கல்வி கற்று வரும் தனது மகனை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆசிரியர் ஒருவர் தாக்கியதாகவும் அதனால் அவரது கால்களில் கடுமையான காயம் ஏற்பட்டு இதுவரை 3 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாணவனின் தந்தை தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 3 மாதங்கள் கடந்தும் ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பதினொன்று 3/2026 10th எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு ஸ்கூல் நிர்வாகத்திலிருந்து காலையில் 8:15 மணிக்கு எனக்கு கால் வருது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் நல்லா இருக்கிறான், ஆனால் எக்ஸாம் எழுத வர ரொம்ப பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் நேரில் வராட்டினா நல்லா இருக்கிறான்னு சொல்கிறீங்க, பையன் எக்ஸாம் எழுதிட்டு மத்தியானம் வரேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் அவங்களே ஸ்கூல் தரப்பில் வார்டன் பிரியாங்கிறவங்க ஒரு 12:15 ஃபோன் பண்ணி உங்கள் பையன் லூஸ் மோஷன் ஆகி வாமிட் ஆனதுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவனை எக்ஸாம் காலுக்கு மறுபடியும் அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியிருந்த காரணத்தில் என்னோட ஒய்ஃபை அங்கே எக்ஸாம் நடைபெற கிருஷ்ணமால் சென்டருக்கு அனுப்பிச்சி வச்சேன். அங்கே போய் பார்க்கும்போது அவன் உயிருக்கு போராட நிலைமையில், அதாவது மயக்கமான நிலைமையில் அன்கான்சியஸில் அவன் படுக்க வச்சதுதான் தகவல். அங்கேருந்து இமீடியட்டாக அவனை அந்த கார்லேயே எடுத்துகிட்டு கோவில்பாளையத்தில் டேக்கர் கிளினிக்கில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு பிபி ரொம்ப குறைவும் ஃபீவர் ரொம்ப அதிகமான காரணத்தினால அவனால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸ் KMCH கோவில்பாளையம் போன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பரிசோதனை செஞ்ச டாக்டர் 2 கால்லையும் கடுமையான ரத்த காயம் சீல் பிடிச்சிருக்கிறதுனால பிபி ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஃபீவர் அதிகமாக இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூ வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடந்த 14/3/2026 2 கால்லையுமே அவனுக்கு சர்ஜரி நடக்குது. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அவன் தொடையிலிருந்து அவனுக்கு சதையை எடுத்து வச்சு மறுபடியும் அந்த 2 காலுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்குது. இப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்குது. இது சம்பந்தமாக அவன் உயிருக்கு போராடினா 3 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனுக்கு கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடுறதோடு சரி எந்தவித ஒரு நடவடிக்கையும் ஸ்கூல்லேருந்தும் ஒரு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறையிலும் நடவடிக்கை இல்லை. இது சம்பந்தமாக காவல் ஆணையரிட்டும் புகார் கொடுத்துருக்குறோம். அதை பாதிக்கப்பட்ட எங்கள் பையனை வீல் சேரில் கூப்பிட்டு போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். எந்தவித ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஸ்கூல் தரப்பில் முன்னுக்கு பின் ஒரு முரணான தகவலை மேஜில் அடிபட்டதாகவும் கிரிக்கெட் விளையாடி விழுந்ததாகவும் திட்டில் அடிபட்டதாகவும் சொல்கிறாங்க. அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. எல்லாமே போலீஸுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். ஏன் அதை சார்ஜ் பண்ணி இமீடியட்டாக சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல.